ஹாய் கைஸ், வெல்கம் டு பி ரிச் மோட்டிவேஷன். ஸோ நீங்கள் சக்ஸஸை நோக்கி போயிட்டுருக்கீங்களா? இல்லை சக்ஸஸ் உங்கள்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லை சக்ஸஸ்ஸு நீங்கள் வெறும் பேப்பரில் தான் பார்த்துருக்கீங்களா? இல்லை சக்ஸஸை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அச்சீவ் பண்ணேன், அதுக்கு ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி தான் வந்தேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு விஷயமாவே இருக்காது, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும்போது. ஸோ சக்ஸஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சக்ஸஸ்னால் என்ன, அது எப்படி வரும், அண்ட் ஒரு முக்கியமான ஒரு உண்மையை தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு யாருமே இது சொல்ல விரும்பவே மாட்டாங்க, பட் இருந்தாலும் அது நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் சக்ஸஸ் அப்படின்லாம் இல்லைங்க. ஸோ அதை விட நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் அச்சீவ் பண்ணுறது தான் சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் நினைக்கிறத அதை அதுவாகவே ஆகணும் நீங்கள். அப்போனா தான் அது ஃபுல்லாக சக்ஸஸ் ஆக முடியும். ஆனால் நீங்கள் நினச்சாலே அது சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு இப்போது நம்ம இந்த ஒரு பெரிய ரேஸில் ஓடிட்டுருக்கோம். ஓடணும்னா அந்த ரேஸில் வின் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் உங்களுக்கு தருவாங்க. இல்லைனா அந்த வின்னர்ன்னு நீங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை தவிர்த்து நான் ரொம்ப ட்ரெய்னிங் எடுக்கிறேன், நான் அதே மாதிரி இங்கே வீட்டில் ஓடுறேன் அப்படின்னா அது எதுவுமே வின்னு கிடையாது, சக்ஸஸ் கிடையாது. ஸோ தட் நீங்கள் அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு மற்றவங்கள விட முன்னாடி நீங்கள் ஓடி வந்தீங்கன்னா தான் உங்களோட வின்னுன்றதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுதான் சக்ஸஸாக நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் நைட்டில் நான் சக்ஸஸ் பார்க்க முடியுமானா, எஸ், அது உண்மை, பார்க்கலாம். எல்லாருக்குமே நடக்கும், எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இந்த ஓவர் நைட்டுன்றது வந்து கடைசி நைட்டாக தான் இருக்குமே தவிர்த்து ஃபஸ்ட்டு நாளே இருக்குமானா, அது ரொம்பவுமே வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு முயற்சியை எடுக்காமல் நீங்கள் தூங்கிக்கிட்டே இருக்கீங்க, அது அந்த விஷயம் வந்து கிடைக்குமானா, அதுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே 0.001% தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஸோ நம்ம பார்த்த முன்னாடி அந்த ரன்னிங் ரேஸில் வின் பண்ணணும்னாலே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஓடத் தெரியணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டைலில் ஓடணும் நீங்கள். மராத்தான் இருக்கும், ஸ்ப்ரிண்ட் இருக்கும், இன்னும் நிறைய விதமான ரேஸஸ் இருக்கும். ஸோ இல்லையா? அதில் நீங்கள் எந்த விதத்தில் ஓடப் போகிறீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக ட்ரெய்னிங் எடுத்துருக்கணும். நீங்கள் இப்போ இருக்கிற ஒரு ஃபேஸில் உங்களால் ஓட முடியுமான்னு கேட்டால் அது தெரியாது. அதை நீங்கள் ட்ரெய்னிங் எடுத்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் உடம்ப ரெடி பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாப்பாடை கரெக்டாக சாப்பிடணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி குடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தூங்கி எந்திரிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட்டும் பண்ணணும். அண்ட் முக்கியமாக அந்த ட்ரெய்னிங்கை நீங்கள் நல்லா ரெகுலரைஸ் பண்ணிகிட்டே போகணும் இல்லைங்களா? அப்போனா தான் உங்களால் அந்த காம்படிஷனில் ஓட முடியும். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, அந்த காம்படிஷன்னு ஒன்று நடக்கணும். அதில் நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும். கரெக்டாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற அன்னைக்கு, அந்த காம்படிஷன் இருக்கிற அன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காலாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம். அதுக்கு நீங்கள் போயிருக்க வேண்டியது இருக்கணும். இதெல்லாமே தாண்டி தான் நீங்கள் போய் இந்த காம்படிஷன் விளையாடணும். அண்ட் அங்கே உங்களை விட ப்ராக்டிஸ் எவ்வளோ பேர் எடுத்தாங்க, எத்தனை வருஷம் ஓடிட்டுருக்காங்க, அவங்கள நீங்கள் எப்படி சந்திக்க போகிறீங்க, உங்களோட ஒரு ஸ்டார்ட் எப்படி இருக்க போகுது, இது எல்லாத்தையுமே பார்த்து தான் நீங்கள் சக்ஸஸாக நீங்கள் அடைவீங்களா மாட்டீங்களான்னு தெரியும். இந்த ஓவர் நைட்டில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, இந்த காம்படிஷனில் யாருமே வராமல் இருக்கணும். அப்படியே யாராவது வந்தாங்கன்னா, அவங்க உங்களை விட ஓடாமல் இருந்தால் தான் நீங்கள் வின் ஆக போகிறீங்க. ஸோ அதுக்கான சக்ஸஸ் ரேட்டை பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மியா தான் இருக்கும் இல்லையா? அத விஷயத்த தான் நான் வந்து முன்னாடி சொன்னேன். ஓவர் நைட்ல வின் பண்ணணும்னா, நீங்க போறீங்க, அங்க யாருமே இல்லாம இருந்தீங்கன்னா, நீங்க வின் பண்ணிடுவீங்க. அதுக்கு நீங்க எந்த ஒரு பிராக்டிஸ், எந்த ஒரு இதுவும் தேவையே இல்ல இல்லைங்களா? ஸோ அதனால அதே மாதிரி நீங்க இந்த பெர்சன்டேஜ கால்குலேஷன்ல வச்சுட்டு நீங்க போங்க. அண்ட் பிராக்டிஸ் எடுக்கணும், மத்த விஷயங்கள்லாம் செய்றீங்க இல்லையா? அதுக்காக நீங்க ஒரு முக்கியமா நீங்க மனசுல எடுத்துக்கிறது ஓவர் நைட்ல உங்களால ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியாதுன்றது ஒரு விஷயத்த தான். ஸோ தோல்வி அப்படின்றது ஒரு கட்டாயமான விஷயமா உங்களுக்கு இருக்கும். என்னப்பா சக்சஸ்ஃபுல்லா பார்த்துட்டு இருக்க, நீ தோல்வி அடைவேன்னா எப்படின்னா,
ஃபர்ஸ்ட்டு டைம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் வரணும்னா, அத ஒரு ஃபெயிலியர தாண்டி தான் வரணும் அப்படின்றது தான் ஒரு உண்மையான இருக்கும். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ நீங்க பிராக்டிஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நீங்க இந்த கிரவுண்ட்ல போய் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அ ஃபர்ஸ்ட்டு நாள் ஆப்வியஸா நீங்க இப்ப இருக்கிற ஸ்டேட்ல உங்களால எந்திரிச்சு போகுறது ரொம்பவுமே ஒரு கடினமான விஷயமா இருக்கும். நீங்க தோத்து கூட போயிருக்கலாம். அந்த இதுல நீங்க ஃபர்ஸ்ட்டு தோல்வி இருக்கிறீங்களா, இத ஓவர் கம் பண்ணி நீங்க போணும். அதத்தான் நம்ம சொல்லுவோம். கட்டாயமான விஷயம் தான். ஆனா, அத தாண்டி நீங்க போம்போது தான் உங்களால ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா பார்க்க முடியும். ஸோ, அ நீங்க ஒரே இடத்துல உட்காந்து நான் ஜெயிக்கணும், ஜெயிக்கணும்னு சொல்றத விட, நீங்க போய் அத போராடி ஒவ்வொரு தோல்வியையும் நீங்க உங்களோட முயற்சியால அத மாத்தி, அதிலருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? அத நாளைக்கு நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ண போறேன்? அப்படின்னு நீங்க இம்ப்ரூவ் பண்ணி, பண்ணி போகும்போது தான் உங்களால சக்சஸ்ஃபுல்லா பார்க்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அ முக்கியமா வந்து திறமைக்கு ஒரு கடின உழைப்பு வேணும். அதுதான் நம்ம இந்த வீடியோலயும் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ ரொம்பவுமே கடினமானதாலாம் உங்களுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, அ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 6 பேக்ஸ் வரணும் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு அது வைக்கும்போது, ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே இந்த வலி இருக்க தான் செய்யும். ஆனா, அது நாளடைவுல பார்த்தீங்கன்னா, அதுவே அவங்களுக்கு ஒரு ரெகுலரான ஒரு விஷயமா இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி தான் அந்த ரன்னிங் ரேஸ்ல ஓடுறவங்களுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நாள் தான் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஒரு ரேஸ் போறாங்க. அவங்க அதில 3 பிரைஸோ, 4த் பிரைஸோ வாங்குறாங்க. வந்துட்டாங்க. 2வது இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது அந்த அளவுக்கு கடினமா இருக்காது. அதே அளவுக்கு அவங்க ரிகர்ஸ் பண்ணா போதும். அவங்கனால ஈஸியா ஜெயிக்க முடியும் இல்லைங்களா? இந்த ஒரு விஷயத்த தான் அவங்க கத்துக்கணும். ஸோ, நானு ஒரு உழைப்பு போடுறேன். ஃபர்ஸ்ட் வருஷம் போட்டேன் முடிஞ்சிருச்சு. ஆனா, என்னால ரீச் பண்ண முடியல. ஸோ, நம்ம வீட்ல இருந்துரலாமா? அடுத்த வருஷம் வந்துருமான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா அது இருக்காது. அடுத்த வருஷம் இன்னுமே நீங்க எஃபோர்ட் அதிகமா போடணும். போன வருஷம் கத்துக்கிட்டத விட இந்த வருஷம் என்ன நீங்க இன்னும் அதிகமா கத்துக்க போறீங்க? அத எப்படி நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க? அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கணும். ஸோ, அத பண்ணும்போது தான் உங்களால ஈஸியா ஜெயிக்க முடியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அ நெறைய விஷயத்த நீங்க அ அ விட வேண்டியது இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லக்ஸரி லைஃபா இருக்கும். அத நீங்க விட்டா தான் நீங்க உங்களால ஓட முடியும். ஸோ எந்த ஒரு லக்ஸரி லைஃப்ல இருக்கிறவங்களும் போயி உங்க அந்த ரன்னிங் ரேஸ்ல வின் பண்ண மாதிரி எதுவுமே இருக்காது. அதே மாதிரி அ ஒரு குறிப்பிட்ட ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஃபேமிலில இருக்கலாம். இல்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம். அவங்க கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் அவேரா இருந்தா தான், அந்த பிராக்டிஸ் டைம்ல வந்து நீங்க அதே மாரி நார்மல் லைஃப்லயே இருக்க முடியாது. ஸோ அதுலேருந்தும் நீங்க வெளிய வரணும். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் இந்த இது எல்லாமே இருக்கு இல்லையா? ஷாப்பிங் போறதா இருக்கட்டும், டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும். இது எல்லாமே நீங்க கம்மி பண்ணி, இதுக்காக நீங்க அத இழக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அத பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா, உங்கனால அந்த சக்சஸ ஈஸியா நீங்க அச்சீவ் பண்ண முடியும். யாருமே உங்ககிட்ட நம்பிக்கையே வைக்க மாட்டாங்க. அதுதான் அடுத்த பாயிண்ட்டு. ஸோ இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. அண்ட் நீங்க நான் ரன்னிங் ரேஸ்ல ஓட போறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்கள சுத்தி இருக்கிறவங்களோ, உங்க கூட பழகுனவங்களோ அந்த மாரி ஒரு அ கரெக்ட்டான ஃப்ரெண்ட் இல்லன்னா, எல்லாருமே உங்கள ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே உங்கள நம்பிக்கை வச்சு உங்கள பூஸ்டப் பண்ணிற மாட்டாங்கங்க. நீங்க அதுல போகணும். நீங்க அதுல ரன்னிங் ரேஸ்ல வின் பண்ணணும் அப்படின்றது உங்ககிட்ட இருக்கணும். அந்த முக்கிய குறிக்கோள நீங்க எப்படி அச்சீவ் பண்றீங்க? அதுக்கான பிராக்டிஸ நீங்க எப்படி பண்றீங்கன்றது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள சுத்தி இருக்கிறவங்களும் உங்கள மோட்டிவேட் பண்ணிடுவாங்க அப்படின்னுலாம் நம்மளால ஈஸியா சொல்லிட முடியாது. அவங்களுக்கு என்ன வந்துச்சு, நீங்க ரன்னிங் ரேஸ்ல வின் பண்ணீங்கன்னா, இல்லன்னா அ ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நாளுக்கு உங்கள யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு 4, 5 மெடல் அடிங்களேன். அதுக்கப்புறமா அவர் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்றத எல்லாருமே பெருசா சொல்லிப்பாங்க. ஸோ இது வந்து அவங்க மேலயும் தப்பு சொல்ல முடியாது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. அதனால அவங்கள தப்புன்னு சொல்ல முடியாது. இப்படிதான் இது அ நடந்துட்டு இருக்குது. அதனால அவங்களுமே அப்படியே தெரியாம தான் இருக்காங்க. ஸோ அத நம்ம மாத்தணும்னு நம்ம அவசியம் இல்ல. நீங்க சக்சஸ எடுத்துட்டு வந்தீங்கன்னா, அவங்க நிச்சயமா உங்க கூட இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க மோட்டிவேட்டும் ஈஸியா பண்ணுவாங்க. அண்ட் இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது தான். பட் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ற பெர்சன் தாங்க உங்கள விட்டுறவே விட்டுறாதீங்க. அவங்க ரொம்பவுமே உங்க லைஃப்ல முக்கியம். ஏன்னா, நீங்களே ஒரு சில நாள் அ ஒ ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க எமோஷனலா டவுனும் ஆகலாம். அந்த இடத்துல தூக்கி விடுற ஒரே ஒரு ஆள் வந்து அவங்களா தான் இருப்பாங்க. ஸோ தட் அவங்களுக்கு முக்கிய ஒரு
ப்ரையாரிட்டி கொடுங்க. அது ரொம்பவுமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் லாஸ்ட்டா நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ வெற்றின்றது கஷ்டமானது தான். அதுக்கு நெறையா ஹார்ட் ஒர்க், எஃபர்ட் எல்லாமே போட வேண்டியதா தான் இருக்கும். ஆனா, தோல்வி அத விட மோசமானது இல்லையா? ஸோ, அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது அத விட மோசமான விஷயம். அதனால நம்ம வெற்றி கஷ்டமானதா இருந்தாலும், அத தான் நம்ம சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போகணுமே தவிர்த்து, நம்ம அடுத்த விஷயத்த நம்ம யோசிக்கவே கூடாது. அண்ட் இதுக்கு நம்ம பல டெக்னிக்ஸ் இருக்குது. நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷனும் பண்ணிக்கலாம், விஷுவலைசேஷனும் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய ஸ்கிரிப்டிங்கும் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர்த்து, அந்த சக்சஸ வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இவ்ளோ பாயிண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஹார்ட் ஒர்க், எஃபர்ட்டு, சக்சஸ பார்க்கணும், தோல்விய கிராஸ் பண்ணி வரணும், அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டு கத்துக்கணும். இது எல்லாமே பண்ணும்போது, அந்த நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸா இருக்கட்டும், மத்த டெக்னிக்ஸா இருக்கட்டும், இது உங்களுக்கு ஆட் ஆன் ஆயி பூஸ்ட் அப் பண்ணுமே தவிர்த்து, அத மட்டுமே பண்ணும்போது, உங்களால சக்சஸ்ஃபுல்லா பார்க்கறது ரொம்பவுமே ஒரு டஃப்பான விஷயமா தான் இருக்கும். ஸோ, அதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லான டூலா இருக்குமே தவிர்த்து, அதுவே உங்களுக்கு அந்த விஷயத்த எடுத்துட்டு வந்து குடுக்காது. ஸோ, நம்ம முன்னாடி அந்த பார்த்த எக்ஸாம்பிள் வந்து 0.0001% தான் சக்சஸோட இருக்குன்னு ரொம்ப கம்மியான ஒரு நம்பர் தான். ஸோ, அந்த சக்சஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அத கொஞ்சம் அது பூஸ்ட் அப் பண்ணுமே தவிர்த்து, அவ்வளோதான். அதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 2 0வ கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஸோ, இந்த மாதிரி நீங்க இந்த டெக்னிக்ஸ மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா, அதுவுமே சக்சஸ்ஃபுல்லா ஆகாது. நீங்க ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். எடுத்தீங்கன்னா மட்டும் தான் சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ, இதே மாதிரி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாராவது இதே மாரி சக்சஸ நோக்கி ஓடிட்டுருக்காங்க, இல்ல இந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இதே மாரி மோட்டிவேஷனல் வீடியோஸ் அண்ட் சக்சஸ்ஃபுல் வீடியோஸ், ஃபினான்ஷியல் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்க நாங்க வீடியோ அப்லோட் பண்ணதுமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க் யூ கைஸ்.